ஸோ மென்ஸ்க்கான சர்வீசஸ் ஃபார் கேம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் போட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஜி பிளிலியன் சைடு வந்து நம்மளுடைய ஜேவுஸோ வராரு. நியூ பிளிலியனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டாமாட்டோங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரான்சன் ரீட் வராரு, ஜிம்மி ஊசோ வராரு, ஜேக்கப் ஃபாட்டு, சமி ஜெயின், அது மட்டும் இல்லாமல் டாமா லூவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல ரோமன் ரைன்ஸ் வரலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாரு. இது போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஒரு சில ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ்கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரோமன் ரைன்ஸ் உடனே வந்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகலான்னு பார்ப்பாரு ரோமன் ரைன்ஸ். பட் அந்த இடத்துல சிஎம் பங்க் போறேன்ற மாதிரி இருப்பாரு. அந்த இடத்துல சிஎம் பங்கை தடுத்துட்டு சமி ஜெயின் நீயே போன்ற மாதிரி அமுச்சு விட்டுருப்பாரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேக்கப் ஃபோர்ட்டுகிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இப்படின்னு நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நோட் பண்ண வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸோட கெமிஸ்ட்ரியை தான் சொல்லணும். மேட்ச்சில் தனித்துவமாக தெரிஞ்சதே அது ஒன்று மட்டும் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு சில ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வே சீரிஸில் கொடுத்துருந்தாங்க. மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ரிங்கு போய் ஒரு சில ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெம்பராக சோலோசிகாவுக்கு அப்புறமா ரோமன் ரைன்ஸ் தான் போகிறாரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வர டைம்லேயே நம்மளுடைய சோலோசிகா என்ன பண்ணிடுறாருன்னா ஸோ ரிங்கோட அந்த கேஜோட டோர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டு லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் யாரும் வர முடியல. ஸோ ரோமன் ரைன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா கிரியேட்டிவிட்டி அந்த கேஜ் மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி குச்சிடுறாரு. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரோமன் ரைன்ஸ் இன்னைக்கு நிறைய ஹை ஃப்ளை மூவ்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த ரிங்கில் ஏறி நின்று அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவார். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அண்ட் ஆல்சோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரோமன் ரைன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் ரோமன் ரைன்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாலிஹெமன் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ பாலிஹெமன் வந்து கொஞ்சம் வார் கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ வார் கேம்ஸ் பிகன் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லாவே சூடு பிடிச்சி போகுதுன்னு தான் சொல்லணும். ஊசோஸாக இருக்கட்டும். ஸோ ஊசோஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அட்ராசிட்டியாக இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நியூ பிளேயர்னு கொஞ்சம் கூட ஷைன் பண்ணவே வைக்க முடியல டபிள்யூனால. ஜேக்கப் ஃபோர்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லைன்னா கூட ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கட்டத்தில் பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை டேபிளில் வச்சு அந்த ஸ்டீல் கேஜ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸை சேவ் பண்ணிடுறாரு. இந்த மொமெண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபோர்ட்டோ டேபிள் வச்சு ஒரு ஸ்பிளாஷ்லாம் கனெக்ட் பண்ணுவார். இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய சோலோசிகாவை பார்த்தீங்கன்னா ஓஜிஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிக்கு, நம்மளுடைய சமி ஜெயின் ஹலோன் கிக்கு அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் ஜிடிஎஸ் கனெக்ட் பண்ணுறாரு. ஃபைனலாக ரோமன் ரைன்ஸ் ஒரு ஸ்பியர் பார்த்தீங்கன்னா சோலோசிகாவை கனெக்ட் பண்ணுறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபைனலாக ரோமன் ரைன்ஸும் நம்மளுடைய சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ வார் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளேயர் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கடைசியாக சிஎம் பங்கும் அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் பாலியமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி இப்போ அங்கே கடைசியாக முடிச்சு விட்றாங்க. ஒரு குறை என்னன்னா ஸோ பாலியமன் ஏதோ விஷ் வச்சிருக்கேன்ற மாதிரி ரோமன் ரைன்ஸ் கிட்ட சொன்னார். ஸோ அது என்னன்றதை இன்ன வரைக்கும் சொல்லலை. ஸோ என்னன்றதை இந்த மேட்ச்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு என்ன சிஎம் பங்க் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அடிச்சதாக இருக்கட்டும். ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளை மூவ்ஸ்லாம் ட்ரை பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ நம்ம ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் கனெக்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்து மேட்சோட டிசப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ரொம்ப லென்த்தாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்றதை சொல்லணும். இந்த மேட்சோட லென்த்து தான் ஒரு பெரிய மைனஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ராக் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தீங்க. பட் ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அண்ட் ஆல்சோ சர்வீசஸை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரிசல்ட்ஸ் வீடியோவும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அப்டேட் வீடியோ இருக்குது. நீங்கள் மறக்காம நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.